வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்போம். ஒரு சுற்றுலா பயணி அமெரிக்கா தேசத்தில் உள்ள மிசிசிப்பி நதியில் கப்பலில் பயணம் சென்று கொண்டு இருந்தார். அவர் அந்த கப்பலின் கேப்டனிடம் பேசிக்கொண்டு இருக்கும் வேளையில் இப்படியாக சொன்னார்: இந்த நதியில் இருக்கிற ஒவ்வொரு பாறை மற்றும் மணல் திட்டுக்கள் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு கேப்டன் இப்படியாக பதில் கொடுத்தார்: இல்லை, எனக்கு அநேக பாறைகளும் மணல் திட்டுக்கள் இருக்கும் இடங்கள் தெரியாது. பதிலை கேட்டு ஆச்சரியமடைந்த சுற்றுலா பயணி கேப்டனை பார்த்து, நதியின் ஆபத்துக்கள் பற்றி எல்லாம் தெரியாமல் எப்படி உங்களால் கப்பலை ஓட்ட முடிகிறது என்று கேட்டார். கேப்டன் இப்படியாக பதில் கொடுத்தார்: நதியின் எல்லா ஆபத்தான இடங்களையும் நான் தெரிந்து கொள்ள எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் தண்ணீர் ஆழமாக இருக்கும் பாதுகாப்பான இடங்கள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த இடங்களின் வழியாக கப்பலை நடத்துகிறோம். இவ்வளவு ஆண்டுகள் எந்த விபத்தும் நேரிடாமல் நடத்தி வந்திருக்கின்றேன் என்றார். பிரியமானவரே, இது நல்ல ஞானம் நிறைந்த உரையாடலாக இருக்கிறது. நாம் அறிந்திருப்பது போல இந்த உலகில் ஆபத்து பல விதத்தில் நிறைந்திருக்கிறது. நாம் பயணம் செய்வதற்கு நமக்கு பாதுகாப்பான வழி தெரிந்திருப்பது மிக அவசியம். தேவனுடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. வேத வசனங்களுக்கு நாம் தொடர்ந்து முக்கியம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து தியானித்து அதன்படியே நாம் நடக்கும்போது வசனத்தில் உள்ள தேவ வெளிச்சம் அதிகமாக நமக்கு கொடுக்கப்படும். அந்த வெளிச்சம் பரலோகத்தின் நல்ல செம்மையான பாதுகாப்பு நிறைந்த வழியை நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தும். அந்த வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் நாம் பயணம் செல்லும் போது வரக்கூடிய ஆபத்து, தீமை, சாத்தானின் தூண்டில் மற்றும் கன்னிகளை எல்லாம் சேஃபாக கடந்து முன் சென்று கர்த்தர் நியமித்திருக்கும் நேரத்தில் பரலோகத்தில் சேர்வோம். நீங்கள் வடது புறமாக சாயும் போதும் இடது புறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. பிரியமானவரே, நம் பரலோக பயணத்தை தொடர தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை தருவார். ஆமென்.